प्रौढप्रौढनिजानुभूतिगलितद्वैतेन्द्रजालो गुरुः गूढं गूढमघौघदुष्टकुधियाम् स्पष्टं सुधीशालिनाम् स्वान्ते सम्यगिहानुभूतमपि सच्छिष्यावबोधाय तत् सत्यं संस्मृतवान् समस्तजगतां नैजं निजालोकनात्। नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः। हरिः ओम्। उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूलें तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्यां जागर्तुचित्ते मम बोधरूपम् अद्राक्षम् अक्षीणदयानिधानम् आचार्यमाद्यं वटमूलभागे मौनेन मन्दस्मितभूषितेन महर्षिलोकस्य तमोनुदन्तं विद्राविताशेषतमो गणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्य मायां दयया विधत्ते देवो महान् तत्त्वमसीति बोधम् ममाद्य देवो वटमूलवासी कृपाविशेषात् कृतसन्निधानः ओङ्काररूपाम् उपदिश्य विद्याम् आविद्यगध्वान्तमपाकरोतु। श्रुत्यर्थगोचरं वन्दे वाच्यार्थानामगोचरं लक्ष्यार्थवपुषं वन्दे शङ्करं देशिकं गुरुम् अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम्। प्रौढप्रौढनिजानुभूतिगलितद्वैतेन्द्रजालो गुरुः गूढं गूढम् अघोगदुष्टकुधियां स्पष्टं सुधीशालिनाम् स्वान्ते सम्यगिहानुभूतम् अपि सच्छिष्यावबोधाय तत् सत्यं संस्मृतवान् समस्तजगतां नैजं निजालोकनात्। நம்ம சாதுர்மாசிய ஸ்வாத்தியாய யஜ்ஞத்தோட பாகமாக நடக்கக்கூடிய இந்த யஜ்ஞத்தில் நம்ம இப்போ ஸ்ரீசங்கர பகவத் பாதா விரச்சிதமான பிரௌடானுபூதி அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை பார்த்துன்னு வரோம். அதில் நேற்றுக்கு 9வது ஸ்லோகத்தை பார்த்தோம். ரொம்ப பேர் கேட்டு பழக்கம் இல்லாத ஒரு கிருதி இது. ஆனால் ரொம்ப கம்பீரமான ஒரு கிருதி.
பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக வேதாந்தத்தை அப்படி வியாக்கியானம் பண்ணுறது வழக்கம். வேதாந்தத்தை ரொம்ப சரளமாக நம்ம சொல்கிறது வழக்கம். ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம். அந்த பிரம்ம சத்தியம்ங்கிறது என்ன? ஆத்மஸ்வரூபமாக எது பிரகாசிச்சுன்னு இருக்கோ அது சத்தியம், அபரோக்ஷம். மீதி எல்லாம் நமக்கு ஃபீல் பண்ண முடியும், இந்திரியங்களால் ஃபீல் பண்ண முடியும், மனசால் ஃபீல் பண்ண முடியும், பட் வாஸ்தவம் அல்ல. இதுதான் அதுக்கு பொருளாக இருக்கிறது, விஷயமாக இருக்கிறது, சத்தை. இதுதான் நேத்திக்கு சொன்ன விஷயமும். ஆத்மா அபரோக்ஷமாக டைரக்டாக இம்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ் இம்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி ஒன் கேன் ரெகக்னைஸ் இட். இது வேதாந்தத்தோட ஒரு பெரிய பிரக்யாபனம். நம்ம அது ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு அடையணும், கஷ்டமே இல்லை. சுவாசன்னதரம், சமீபஸ்தம், ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால தான் அதுக்கு உபனிஷத் அப்படின்னு பேர். ரொம்ப சமீபத்தில் இருக்கக்கூடியது. சமீபே அஸ்தி, ரொம்ப நியர், இன்டிமேட். அப்படி இருக்கிறதுனால அதுக்கு உபனிஷத். உபனிஷன்னம் வா அஸ்மின் பரம் ஸ்ரேயா. பரமஸ்ரேயஸ் இதில் கூடமாக இருக்குங்கிறதுனாலே அதுக்கு உபனிஷத்துன்னு பேர். அப்படி நமக்குள்ளேயே நம்ம ஸ்வரூபமாகவே, சத்தையாகவே, அஸ்தித்வமாகவே பிரகாசிச்சுருக்கு. ஆனால் அதில் கவனமே போக மாட்டேங்கிறது. கவனம் மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் போகிறது. அந்த பரம சத்தியம், ஈஸ்வரன், பிரம்மம் எல்லாம் சொன்னால் கூட வெளியில் ஏதோ ஒரு பொருளாக தான் மனசு அதில் போகிறது, ஒரு பதார்த்தமாக தான் போகிறது. ஒரு ஆப்ஜெக்ட். ஏன்னா நமக்கு எல்லா விஷயத்தையும் ஆப்ஜெக்டாக தான் தெரிஞ்சு பழக்கம். கண்ணால் பார்க்கணும், இல்லாட்டா காதால் கேட்கணும், மூக்கால் மணக்கணும், நாக்கால் ருச்சிக்கணும், தொக்கால் ஸ்பர்ஷிக்கணும். இதே போல் பரமார்த்த சத்தியத்தையும் அறியறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பார்க்குறோம். அதுக்கு நிறைய பிரதிமா பண்ணி வைக்கிறோம். ஆனால் அதோ அனுபமம் அப்படின்னு பேர், இன்கம்பேரபிள். ஏன்னா அது மாதிரி ஒன்றும் இல்லை. அனன்வயம்னு ஒரு அலங்காரம் இருக்குது. ஆகாசத்தை காட்டி ஆகாசம் போல் இன்னொன்று சொல்லுங்கன்னா கிடையாது. சமுத்திரத்தை காட்டி சமுத்திரம் போல் இன்னொன்று சொல்லுங்கன்னா கிடையாது. ககனம் ககனாகாரம், சாகர சாகரோபமஹா. இது ரெண்டுக்கும் துல்லியம் கிடையாது. அதனாலே அதுக்கு அனன்வயம்னு பேர். இதுக்கு துல்லியமாக எதுவுமே இல்லை. அது போதும் ஆத்மாவுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து அதை புரிய வைக்க முடியாது. ஒரு திருஷ்டாந்தம், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிமிலி, ஒரு ஏதாவது கொடுத்து அதை புரிய வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது டைரக்டாக நமக்குள்ள நம்ம ஸ்வரூபமாக பிரகாசிச்சுட்டே இருக்கு. அது ப்ரோசஸ் தான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. We are trying to use the process by which we are recognizing the world, recognizing other things. The same process you want to use in this also. Then you fail. அது முடியாது. அந்த ப்ரோசஸ் இங்கே ஒர்க் பண்ணாது. இங்கே இது நேரடியாக தன்னில் தானாகவே விளங்கக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால, அதனால தான் பகவான் சொன்னால் அதுதான் சீக்ரெட் அப்படின்னா. அக்ஷரமண மாலை என்ன பாட்டு? தானே தானே தத்துவம், இதனை தானே காட்டுவாய் அருணாச்சல. நேரடியாக தானே தத்துவம் உள்ள தானாக
நான்கிறதோ உணர்வு ஸ்வரூபமாக விளங்கிகிட்டே இருக்குது, பிரகாசிச்சுட்டே இருக்குது. அதை வேற எதுவும் மனசு அதை காட்ட முடியாது, புத்தி அதை காட்ட முடியாது, இந்திரியங்கள் அதை காட்ட முடியாது. அதுவே அதை காட்டுவாய் அருணாச்சலான காட்டின்னு இருக்கு, விளங்கிண்டே தான் இருக்கு, பிரகாசிச்சுட்டே தான் இருக்கு. ஆனால் அதை பார்க்கல. எதை பார்க்குறோம்? கண்ணால் தெரியறதெல்லாம் பார்க்குறோம், வெளியில் இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் பார்க்குறோம். கவ்வின்னு இருக்கு நம்மளை, ஜாகிரத அவஸ்தை நம்மளை கவ்வின்னு இருக்கு. வெளி விஷயங்கள் நம்மளை அப்படியே கவ்வின்னு இருக்கு. பகவான் சொன்னார், அருணாச்சலேஸ்வரர் கவ்விக்கிறது இது போயிடுமா. கபலித கன விஸ்வரூபா. கபலிதம்னா கவ்வுறது, கவ்விக்கிறதுக்கு தானே சொல்லுவோம் தமிழில். அப்படியே முழுங்கிறது. ஆத்மா கவ்வுறது, ஆத்மா டெய்லி சுஷுப்தியில் கவ்வுறது பாருங்க, அது கபலனம் பண்ணுறது. அப்படி கபலனம் பண்ணுறது ஒன்றும் தெரியலை. சமாதியில் கபலனம் பண்ணுறது ஒன்றும் தெரியலை. அது இந்த சமாதியிலையும் சுஷுப்தியிலையும் அல்ல. சமாதினா இப்போ இங்கே நம்ம என்ன உத்தேசிக்கிறோம், நம்ம புத்தி பரமசுத்தமாக அப்படியே உள்ளே திரும்பி அந்த ஆத்மஸ்வரூபத்தை நோக்கி நிற்கணும். இந்த புத்தி தான் அம்பாளோட ஸ்வரூபம், ஆத்மா தான் சிவன். சௌந்தரிய லஹரியில் ஆச்சாரியால் சொல்கிறா, அம்பாள் பரமேஸ்வரனை முழுங்குறலாம், ஆர் பரமேஸ்வரன் அம்பாளை முழுங்குறாரா தெரியாது, ரெண்டும் முழுங்கியாச்சு. ஏகமேவ அத்விதீயம் त्वया हृत्वा वामं वपुर अपरितृप्तेन मनसा शरीरार्धं शंभोः अपरमपि शंके हृतमभूत्. இப்போ ஆத்மஸ்வரூபமாக சிவன் பூர்ணமாக இருக்கான், பிரபஞ்சஸ்வரூபமாக சக்தி இருக்கு. சக்தி ஆத்மாவை கபலனம் பண்ணினா ஆத்மா தெரியவே இல்லை, அதுக்கு தான் சம்சாரம்னு பேர். சக்தியை அந்த சிவம் கபலனம் பண்ணி கொடுத்தானா சம்சாரம் தெரியவே இல்லை, அது நிர்வாணம். அப்போ சம்சாரம் இங்கே தெரியறது. சம்சாரம்னா என்ன? பிரச்சனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தெரியறது. இது எப்படி சால்வ் பண்ணுறது? எல்லாரும் நினச்சிக்கிறா அவளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்கிறேன். எல்லாரும் நினச்சிக்கிறது அவளுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிக்கிறேன். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, துக்கங்கள் இருக்குது. ஆனால் இங்கே நேற்றுக்கு என்ன சொன்னார்னா, ஸ்வப்னத்வைதவதேவ ஜாகிரதம் அப்படி துவைத்தம் மனோமாத்திரகம். ஸ்வப்னத்தில் என்னென்னமோ பார்க்குறோம். ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தர் தூங்கின்னு இருக்கார். தூங்கி எழுந்திருந்தவர்கிட்ட போய் சொல்கிறார், உன்னோட பிள்ளை அவன் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தானே, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு. இவன் ஒன்றும் எஃபெக்ட் இல்லாமல் உட்காந்துட்டுருக்கான், பாதிக்கவே இல்லை. இப்போ இது சொல்கிறேன், நாங்கள் இப்படி சொல்கிறோம், நீ ஏன் இப்படி கொஞ்சம் ஒரு கண்ணீர் கூட விடாமல் உட்காந்துட்டுருக்கிய? நான் சொன்னேன், இல்லை, நான் சொப்பனத்தில் நான் ஒரு ராஜாவாக இருந்தேன். எனக்கு 4 பிள்ளைகள் இருந்தா, அந்த ராஜ்யமும் போயிடுத்து, அந்த 4 பிள்ளைகளும் சத்ருக்களோட ஆக்கிரமணத்தில் செத்து போயிட்டா. இப்போ நான் அதுக்கு அழணுமா இல்லை இப்போ இங்கே இருக்கிற இதுக்கு அழணுமான்னு தெரியலை. ரெண்டுமே ஒன்று ஆயிடுத்து அவனுக்கு, ரெண்டுமே ஒன்று மாதிரி ஆயிடு. ஸ்வப்னத்வைதவதேவ ஜாகிரதமபி துவைத்தம் மனோமாத்திரகம். சொப்பனத்தில் ஜாகிரத்தும் சொப்பனும் ஒன்று தானா? யோக வாசிஷ்ட ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் கொடுக்கறது. தீர்க்கஸ்வப்னமிமம் வித்தி தீர்க்கம் வா சித்த விப்ரமம் அப்படின்னு. இது லாங் டியூரேஷன் ட்ரீம். ஒன் டே இட் வில் எண்ட். லைக் ட்ரீம், எனி எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் ஃபர்கெட். கொஞ்ச நாள் ஆர்த்த. ஆனால் சொப்பனத்தில் இருக்கிறது கொஞ்சம் வேகம் மறந்துடுவோம்,
சொப்பனத்துக்கும் ஒரு இம்பேக்ட் உண்டு இல்லையா? எழுந்திருந்தால் ஐயோ அது பயங்கர சொப்பனம், நிம்மதியே போயிடுத்துங்களோம் கொஞ்ச நேரத்துக்கு. அதே போல் இந்த ஜாக்கிரத்தில் இருக்கிறதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் போயிடும். தீர்க்கஸ்வப்னமிமம் வித்தி தீர்க்கம் வா சித்த விப்ரமம். ஒன்றுக்கும் ஒரு விசேஷமும் இல்லை, ஒரு அர்த்தமும் இல்லை. என்னென்னமோ சொல்கிறோம், எவ்வளவோ நடந்தாச்சு, எத்தனையோ தேவதைகள்லாம் கூட மறைஞ்சு போயாச்சு. விரிஞ்சி பஞ்சத்வம் விரஜதி ஹரிராப்னோதி விரதிம் விநாசம் கீநாசோ பஜதி தனதோ யாதி நிதனம் விதந்திரி மாஹேந்திரி விததிமபி சம்மீலிததிருஷா மகாசம்ஹாரேஸ்மின் விஹரதி சதி த்வத்பதிஹி அசௌ. சௌந்தர்ய லஹரியில் ஒரு ஸ்லோகம் இது. என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மா போயிட்டாராம், அவருக்கு ஒரு பீரியட் இருக்குது, அவரு போயிட்டார். விஷ்ணுவும் போயிட்டார், தேவதைகள் எல்லாம் போயிட்டா. சம்ஹாரம் பண்ணுற போது இந்த சம்ஹாரத்தில் இந்த சிவன் இருக்காரு, அவர் போகணும்னுட்டு ஹாலாஹல விஷத்தை கூட குடிச்சு பார்த்தார், போக மாட்டேங்கிறார். விஹரதி சதி துவத்பதி ரசம். ஏன்னா அவர் ஞானஸ்வரூபமாக மிஞ்சி நிற்கிறாராம். சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் போய் ஞானஸ்வரூபமாக சத்தா மட்டுமா நிர்விசேஷமான வஸ்துவாக நிற்கிறார் அப்படின்னு. அதனால் இது தேவதா விசேஷம் இல்லை, அது ஞானஸ்வரூபமாக மிஞ்சி இருக்கார். இப்போ இந்த அறிவு பார்க்குற போது தெரியும், எல்லா தேவதைகளும் போயிடுறா, எல்லாரும் போயிடுறா, எல்லாம் மறைஞ்சு போய்டுறது. அடைஞ்சதெல்லாம் ஒரு நாளைக்கு மறைஞ்சு போயிடும். பெரிய பெரிய கோலாகலம் பண்ணுவாள்லாம் போயிட்டா. இது இப்படியே உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு ஒன்றும் இருக்காது. யார் யாரோ வந்தா எல்லாரும் போயிட்டா. இதுதான் பிரபஞ்ச ஸ்வப்னம்ங்கிறது, நம்ம வாழ்க்கைங்கிற ஸ்வப்னம். ஸ்வப்ன துவைத்தவதேவ ஜாகிரதம். அப்படி ஜாகிரத்தும் மனோமாத்திரகம், ஒரு மென்டல் தான், மைண்டில் இருக்கிற தாட். மித்யா இத்தியேவ விஹாய, இதுதான் தியாகம். இப்படி தெரிஞ்சுக்கிறது தியாகம், இப்படி இருக்கிற அறிவு தான் தியாகம். சச்சிதமல ஸ்வாந்தைக ரூபோஸ்மியகம். நானோ சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கேன், நிர்மல சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கேன். சச்சித் அமல ஸ்வாந்தைக ரூபோஸ்மி அகம். சத்து சித்து பிரகாசமாக இருக்கக்கூடிய பரம பரிசுத்தமாக இருக்கக்கூடிய போதஸ்வரூபமாக இருக்கேன். சச்சிதமல ஸ்வாந்தைக ரூபோஸ்மியகம். யத்வா வேத்யம் அசேஷமேததனிஷம் மத்ரூபமேவ. இங்கே காணப்பட்டது, தெரியப்பட்டது, அறியப்பட்டது, பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், எவ்ரிதிங் இஸ் மீ. எல்லாம் ஆத்மா தான். பூதம் பவத் பவிஷ்யதிதி சர்வம் ஓங்கார ஏவ. சர்வம் ஹியேதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத். எல்லாம் ஒரே ஆத்மஸ்வரூபம்தான். ஆத்மாவில் இருந்து அந்நியமாக எதுவும் இல்லை. இந்த அறிவை நிச்சயம் பண்ணிட்டு பெரும் கடல் அலை மோதுறது என்னதுன்னா நம்ம வாழ்க்கை. இன்சிடென்ட்ஸ் ஆஃப்டர் இன்சிடென்ட்ஸ், இவெண்ட்ஸ் ஆஃப்டர் இவெண்ட்ஸ், சம்திங் ஆர் த அதர் ஹேப்பன்ஸ். ஏதோ நடக்கிறது. ஒரு சமயம் ஒரே சந்தோஷம், உற்சவம், இன்னொரு சமயம் ஒரே துக்கம், மரணம், கஷ்டம், வியோகம், வியாதி, மானம், அபமானம், என்னென்னமோ நடக்கிறது. ஆனால் தத்துவ வித்தை என்ன சொல்கிறான்னா ஒன்றுமே நடக்கலைங்கிறான். இங்கே மருண்மகோததிஹி, மறுபூமியில் இருக்கிற மரீச்சிகா மிராஷ், அதுதான் இந்த கடலாம். பெரிய கடல் தெரிகிறதுனா சினிமாவில் பார்க்குறோம் இல்லையா கடல். சினிமாவில் எல்லாம் சுனாமி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டால் என்ன சொல்லுவா, அதுக்கு சினிமாவில் இருக்கிற சுனாமி எல்லாம் வருது. சுனாமி பார்க்கணுன்னா பெரிய சுனாமி அலை மோதுறது, பில்டிங் எல்லாம் விழுறது, எல்லாம் வருது.
என்ன சொல்லுவா அதுக்கு? ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாள், கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு வருது. இது ஒரு கிராஃபிக்ஸ் தான். திஸ் இஸ் ஆல்சோ எ கிராஃபிக்ஸ், நத்திங் எல்ஸ். ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ஸ்க்ரீனில் போய் தொட்டு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஆனால் பெரிய கடல் அலை மோதுறது. அது மாதிரி நம்ம சோகால்டு லைஃப், நம்ம வாழ்க்கை என்னென்னமோ நடக்கிறது. பெரிய பெரிய துக்கம் நடக்கிறது, தாங்க முடியாத துக்கம் நடக்கிறது. சம்டைம்ஸ் தாங்க முடியாது இல்லையா? ஒரு ராஜா இருந்தார், சித்திரகேது அப்படின்னு அந்த ராஜாவுக்கு பேர். பாகவத்தில் வர ஒரு கதை. ராஜா ரொம்ப நல்லவர், நல்ல பக்தர், பிராமண பக்தி ஸ்ரத்தை உள்ளவர். அப்படி உள்ளவாள் பிரம்மண்யன் அப்படின்னு கூப்பிடுவார். நல்ல மகான்கள்கிட்டலாம் ஸ்ரத்தை பக்தி உள்ளவர். ஆனால் குழந்தைகள் இல்லை. நிறைய கல்யாணம் பண்ணிட்டார். ராஜாக்கள்லாம் இந்த வாரிசுக்காகவே கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பாள். அப்புறம் அதிலெல்லாம் குழந்தை பிறந்து அதெல்லாமல் அடிச்சுக்கும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் குழந்தையே பிறக்கலை. எல்லாம் நிறைய ராணி எல்லாம் இருந்தால் குழந்தையெல்லாம் பிறக்கலை. ரொம்ப துக்கத்தோடு இருந்தார். அவர் அங்கிரச கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்படி ரொம்ப பல யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணினார், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு இவர் ரொம்ப தாபத்தோடு வேண்டின்னு இருக்கிற போது ஒரு 2 தேவதா ரூபங்கள் முன்னால் பிரகாசமானது. ஒன்று ஒரு ரிஷி, 2 ரிஷி ரூபங்கள். அனுகிரகம். அவள் வந்து அங்கிரசரும் நாரதரும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். இவர் சொன்னார், எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும். இதெல்லாம் விட்டுடுப்பா, இந்த ஆசையெல்லாம் வச்சுக்காது. எது நமக்கு ஈஸ்வரன் கொடுக்கலையோ அது வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு தத்துவம். அது இல்லாட்டா அது நல்லது, அப்படி விட்டுடுங்க. இல்லை அது அது இல்லாட்டா நிம்மதி இல்லை. அபுத்திரஸ்ய கதிர் நாஸ்திம்பா, அதனால எனக்கு புள்ள வேணும், அப்படி இப்படி என்னமோ சொன்னோம். பிரம்மண்யோ பகவத் பக்தோ நாவசீதித்தும் அர்ஹதி. அவர் பிரம்மண்யனாக இருக்கிறவன் அப்படின்னா நல்ல பிராமண ஸ்ரத்தை உள்ளவன், பகவத் பக்தன். அவனுக்கு இழிவு வரக்கூடாது. அதனால் அதுக்காகவே தான் நாங்கள் இப்போ வந்தோம். முதல்ல ஒரு ஒரு பழத்தை கொடுத்தேன். இந்த பழத்தை உனக்கு எந்த பத்தினிக்கிட்ட ரொம்ப பிரியமோ அவளுக்கு கொடுன்னு கொடுத்தேன். அதுலேயே ப்ராப்ளம் வந்து, ஏன்னா ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல. இவர் போய் அதில் கிருதத்யுதின்னு ஒரு பத்தினி கொண்டு கொடுத்துட்டார் அந்த பழத்தை. அவளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, குழந்தை பிறந்தது. மற்றவாளுக்கெல்லாம் தாங்கவே இல்லை. 10 மாதம் அவள் பிளான் ஹேட்ச் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த குழந்தைகிட்ட ராஜாவுக்கு ரொம்ப இஷ்டம். குழந்தை பிறந்ததோடு அந்த புறத்துலேயே உட்காந்துட்டுருப்பார், அவள்கிட்டயே பிரியமாக இருப்பார். அப்படியெல்லாம் இருக்கிறத இவாளுக்கு தாங்காமல் என்ன பண்ணால் அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ணிட்டான். குழந்தை செத்து போயிடுது. அப்போ ஒரே துக்கம், ஒரே அழறார் ராஜா. அப்படி அழுதுன்னு இருக்க இவா எல்லாரும் பண்ணின பிளான்னாக்குன்னு அவருக்கு தெரியாது, அழுதுன்னு இருக்க. அப்போ திருப்பியும் அங்கிரசர் நாரதரும் வரார். அங்கிரசரும் நாரதரும் வந்து இந்த 2வது தடவை தான் நாரதரை அழைச்சின்னு வர்றார். அவர் வந்து சொல்கிறார், முன்னாலேயே நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், ஆனால் அப்போ நீ புரிஞ்சுக்கலை. இப்போ நீயே ஒரு துக்கத்துலேருந்து சம்சாரத்தில் எவ்வளோ துக்கம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி தீயை தொட்டால் எல்லா தீயும் சுடுன்னு தெரியுமோ இல்லையோ, அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நீ இவ்வளவு இன்டென்ஸ் சாரோ, சஃபரிங், துக்கம் நீ அனுபவிச்சாச்சு. நீ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ ஹே ராஜன்னு. ஏவம் ராஜன்
இந்த கிருஹா ராயா விவித ஐஸ்வர்ய சம்பதா சப்தாதயஸ்ச விஷயாக சலாக ராஜ்ய விபூதய மஹி ராஜ்யம் பலம் கோஷः பிருத்யாக அமாத்யாக சுஹுர்ஜனாக ஒரே லிஸ்ட்டு சர்வேபி சூரசேனே மே சோக மோக பய ஆர்த்திதாக. உனக்கு இந்த இந்த பொருள்களெல்லாம் வந்து சோகத்தை கொடுக்கும், மோகத்தை கொடுக்கும், இன்னும் வேணும்னு தோணும், பயத்தை கொடுக்கும், பலவித துக்கங்களை கொடுக்கும். கந்தர்வ நகர பிரக்யாக சொல்கிறார். கந்தர்வ நகரம்னா ஒரு மேஜிக் ஷோ. இப்படி இப்படின்னு காட்டினா என்னென்னமோ நம்ம முன்னால் தெரியும். அது மாதிரி பழைய காலத்தில் திருவிதாங்கூர் ராஜா கிட்ட ஒரு மேஜிஷியன் இருந்தார். அவர் வயசாகிடுத்து. அவருக்கு அஷீத்தினா 80 இயர்ஸ், 80 வயசு. அவருக்கு பெரிய இதெல்லாம் அவரை அரண்மனைக்கு அழைச்சின்னு வந்தான். அப்போ ராஜா சொன்னார், இப்போ வயசாகிடுச்சு, இப்போ உங்களால் ஏதாவது காட்ட முடியுமா, மேஜிக் ஏதாவது காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், வயசாகிடுத்து, இப்போல்லாம் முடியாது, அந்த சக்தியும் எல்லாம் போயாச்சு, நம்ம போக வேண்டியது தான், மேலே கூப்பிட்டா போக வேண்டியது தான் அப்படின்னா. அப்போவே டக்குன்னு ஒரு கயிறு மேலேருந்து கீழே இறங்கி வந்தது. ஒரு பெரிய கயிறு மேலேருந்து கீழே இறங்கி வந்தது. ராஜா எல்லோரும் சபையில் பார்த்துட்டே இருக்க. என்ன நான் சொன்னேன் பாருங்க, தேவலோகத்துலேருந்து எனக்கு கால் வந்துடுச்சு, உங்கள் சபையில் தான் போகணும் போல் இருக்குது சொல்லி இவர் அந்த கயிறை பிடிச்சி மேலே போயிட்டார். மேலே போய் மறைஞ்சு போயிட்டார். ராஜாலாம் பார்த்துட்டு இருக்க. மேலே போனால் ஒரே யுத்தம், தேவாசுர யுத்தம் நடக்கிறது. கபந்தங்கள்லாம் அப்படி விழருது, தலை இல்லாத உடம்புகள் விழருது, தலை விழருது, உடஞ்ச வாள், உடஞ்ச ஈட்டி, அம்பு வில்லெல்லாம் விழருது. அந்த சபையில் உட்காந்துட்டு இருக்கிறவாள்லாம் அந்த பக்கம் ஓடி இந்த பக்கம் ஓடி. அங்கே ஒன்றும் நடக்கலை, இங்கெல்லாம் நடந்துடுது, கை காலில் உடச்சுண்டு எல்லாரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான் சேரில், ஒன்றும் நடக்கலை. அப்போது இதுதான் கந்தர்வ நகரம்னு பேர். எதுவுமே இல்லாமல் ஸ்பேஸில் யூ see many things. Nothing happens, but you see many creation. ரிதே அர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத ச ஆத்மனி தத்வித்யாத் ஆத்மனஹ மாயாம் யதாபாசோ யதா தமஹ. ரிதே அர்த்தம், without any reason, without any cause, without any stuff, something is seen. ஒரு பொருளும் இல்லாமல் என்னென்னமோ காணும். அதுக்கு தான் இந்திரஜாலம், கந்தர்வ நகரம் எல்லாம் பேர். கந்தர்வ நகர பிரக்யாக ஸ்வப்பன மாயா மனோரதாக. இப்படி சொல்லி அந்த ராஜாவுக்கு சமாதானம் பண்ண பார்த்தார். அப்போ ராஜா சொன்னார், புரியறது, தாங்க முடியல வேதனை. அப்போ இன்னொரு இந்திரஜாலம் பண்ணார். என்ன பண்ணார்னா, செத்து போன குழந்தை, அந்த குழந்தைய திருப்பி கூப்பிட்டான். எந்த ராஜா? சித்திரகேது. அதை கூப்பிட்டு விட்டேன். இங்கே திருவிதாங்கூர்லேருந்து அங்கே வந்திருக்கலாம் பார்த்தேன் நான். இங்கே திருவேண்டத்துலேயே இருந்து விடக்கூடாது. அப்போது அந்த ஜீவனை திருப்பி கூப்பிட்டார். இதோ அப்பா அம்மா ரொம்ப அழறாப்பா வா அப்படின்னு கூப்பிட்டார். அப்போ அந்த ஜீவன் வந்து சொல்ல, யார் அப்பா யார் அம்மா? எத்தனை ஜென்மாவில் எத்தனையோ அப்பா இருந்திருக்கா, எத்தனையோ அம்மா இருந்திருக்கா, யாருக்கெல்லாமோ நான் அம்மா அப்பாவாக இருந்திருக்கேன், யாரெல்லாமோ எனக்கு அம்மா அப்பாவாக இருந்திருக்கா, எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாமாவும் ஆயிடுவா இந்த லோகத்தில். இது அர்த்தமே இல்லை. திருப்பி நான் எப்படியோ தப்பிச்சுன்னு வெளியில் போயிட்டு திருப்பி கூப்பிடாதேங்க அப்படின்னு மறைஞ்சு போயிடுது. இப்போ வைராக்கியம் கொஞ்சம் திருடமாயிடுது. இந்த திருடமானப்புறம் அவருக்கு மந்திரோபதேசம் பண்ணுறார் நாரதர். அப்புறம் அடுத்த கதை, அந்த கதை இப்படி போகிறது. இன்னும் 2 ஜென்மா கூட மந்திர ஜபம் எல்லாம் பண்ணி அப்படி. அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்வப்பனம் போலத்தான் நம்ம சம்சாரம்ங்கிறது ஒரு மருந்து. இது வேதாந்தத்தில் நிறைய மருந்து உண்டு, பிரக்ரியை. சில பேருக்கு சிலது ஒர்க் ஆகும், சில பேருக்கு வந்து எல்லா ஆத்மா சர்வம் கலு இதம் பிரம்மன்னா ஒர்க் ஆகிடும், எல்லாம் பகவத் ஸ்வரூபம்னா சில பேருக்கு ஒர்க் ஆகிடும், சில பேருக்கு எல்லாம் மித்யா பொய் அப்படின்னு சொன்னால் தான் ஒர்க் ஆகும். வாழ்க்கையில் பல அனுபவங்கள் துக்கங்கள் வர சமயத்தில் தாங்க முடியாமல் இருக்கிறது எந்த மருந்தை உபயோகப்படு, எத்த தின்னா பித்தந்தீரும் அப்படின்னு கேட்போம் இல்லையா?
பித்தம் தெளிய மருந்து ஒன்று இருக்குது, பேரின்பம் அன்று உள்ளே. மற்ற மருந்துகள் தின்றால் உள்ளுக்கு செல்லாது. இப்போ எந்த மருந்து சாப்பிடணும்? சம்டைம்ஸ் மித்யா, இதெல்லாம் மித்யா பொய் அப்படின்னா மனசு சாந்தமாயிடும். எப்படியோ மனசை நிம்மதி பண்ணணும். இதெல்லாம் மித்யாங்கிற யுக்தி விசாரத்தினால புரிஞ்சுன்னா மனசு நிம்மதியாயிடும். சில சமயத்தில் இதெல்லாம் பரமாத்ம ஸ்வரூபம், பகவத் ஸ்வரூபம் அப்படின்னா உள்ள நிம்மதி வந்துடும். இப்போ யத்வா வேத்யம் அசேஷதேதத் அனிஷம் மத்ரூபமேவ. either you say that it is all mithya, unreal, or you affirm that it is all atma. இதெல்லாம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நிச்சயம் பண்ணணும், தத்துவ நிச்சயம். அப்போ அப்படி தெரிஞ்சுட்டு தத்துவத்தை உணர்ந்தால் இந்த பெருத்த சம்சார கடல், துக்க சமுத்திரம் வெறும் மறுபூமியில் காணக்கூடிய ஜலம் மாதிரி அன்ரியலாக போயிடும். இட் வில் பி ஃபெல்ட், பட் யூ வில் நோ தேட் இட் இஸ் நாட் ரியல். அனுபவத்தில் ஒன்றும் மாற்ற முடியாது. அதனால தான் நம்ம அதுக்கு பிராரப்தம்னு சொல்கிறோம். பிராரப்தம்னா என்னென்னா ஃபீல் பண்ணும். நம்ம ஃபர்தர் ஜீவனோடு இருக்கோம்னா, ஞானத்துக்கு அப்புறம் ஜீவனோடு இருக்கோம்னா வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் பரேட்சா பிராரப்தம்னு பேர். அதுக்கு ஞானியை பொறுத்தவரை அந்த பிராரப்தத்துக்கு ரியாலிட்டியே இல்லை. ஆனால் பரகத பிராரப்தம் மற்றவா பார்க்குறா. பகவான் ரமண மகர்ஷிக்கு கேன்சர் வந்தது, ஆசிரமத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்தது, இதெல்லாம் இருக்கே, நம்மளோட லைஃபே தேவையில்லை போல் இருக்கு. பகவானே சொல்லுவார் சமாதானத்துக்காக. யாரோ நான் எல்லாத்தையும் விடணும், பகவானை விட்டுட்டு வரட்டுமா, நான் விட்டுட்டு வந்தேன், இங்கே என்ன வாழ்ந்தது பாருங்க. நீ ஒரு சின்ன குடும்பத்தை விட்டுட்டு வரேங்கிற, நானும் விட்டுட்டு வந்தேன், இங்கே எவ்வளோ பெரிய குடும்பம் பாரு. ஒரு பெரிய மடம், அந்த மடத்தில் நான் இப்போ ரீசெண்டாக தான் கேட்டுருந்தேன். அங்கே யார் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டுருந்தேன். அப்போ அங்கே இருக்கிறவர் சொன்னார், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தர் ஒரு இடத்துல 2 நாளைக்கு தோரத்தை போட்டு உட்காந்துட்டான், நான் துண்டை போட்டுன்னு உட்காந்து, அது அவன் ஆஃபீஸ் ஆகிடுமா. அப்புறம் அங்கே அவன்தான் ஆர்டர் லீடர். அப்போது ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிடியூஷனில் தனக்கே தான் ராஜா. அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ இதெல்லாமும் பெரிய பெரிய மகாபுருஷர்களோட லைஃப்லேயும் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லா விதத்துலையும் பார்ப்போம். பார்க்கறத பரேச்சா பிராரப்தம்னு பேர். பார்க்குறவனுக்கு தான் அந்த பிராரப்தம். அந்த அனுபவத்தில் இருக்கிறவனை பொறுத்தவரை மருண்மகோததிஹி, அது என்ன பெரிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், அவரை பொறுத்தவரை இட் இஸ் அன்ரியல், மித்யா, உண்மை இல்லை. பின்ன என்ன நம்ம ஸ்வரூபம் என்ன? ப்ரௌடோ கபீரோஸ்மி அகம். அந்த கம்பீரமான ஆத்ம தத்துவமே நான். சுத்த ப்ரௌடம்னா இவ்வளவு பெரிய அலைமோதர கடலிலையும் அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சத்தியம் மேலோங்கி பிரகாசிச்சுன்னு இருக்கிறதுனால அதுக்கு ப்ரௌடம்னு பேர். அது ஒரு குருட்ட ஒரு சிஷ்யர் சொன்னார், எனக்கு இந்த சினிமா பார்க்குறதுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை, அதனால் நான் சினிமாக்கே போகிறதில்லை. ஆனால் என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவா ரொம்ப ஆசைப்படுறா சினிமாவுக்கு போகணும். அப்போ அந்த குரு சொன்னால், சினிமா போவேன், ஃபேமிலியில் தானே இருக்கேன், குழந்தை ஒய்ஃபு எல்லாரோட சினிமா போவோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சினிமாவில் ஸ்க்ரீனை விடாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த சினிமா பார்க்குறதையும் ஸ்க்ரீனை மறந்துவிடாமல் இருக்கணும். போயிட்டு வந்துட்டு சொன்னால், அதெல்லாம் முடியாது சாமி, அதில் இருக்கிற இமோஷன்ஸ் தான் தெரியறது, இதோட ஸ்க்ரீன் எங்கே தெரியறது? கடைசியில் ஸ்க்ரீன் தெரியறது, ஆரம்பத்தில் ஸ்க்ரீன் தெரியறது, இன்டர்வெல்லில் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீன் தெரிஞ்சது இல்லாமல் சினிமா பார்க்குறது ஸ்க்ரீன்லாம் தெரியலை. அதனால தான் சம்சாரத்தில் இது ஸ்க்ரீன் தெரியாதுங்கிறதுனாலே கொஞ்சம் நேரம் இன்டர்வெல் வேணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் நிശ്ചலம், கடைசியில் நிശ്ചலம் மாதிரி நடுப்பில் நிശ്ചலம் பண்ணிட்டு விட்டோம்னா ஸ்க்ரீன் தெரியும். அந்த நிശ്ചலாபியாசத்துக்கு தான் சமாதின்னு பேர், தியானம்னு பேர், சித்தவருத்தி நிரோதம்னு பேர். கொஞ்சம் நிശ്ചலம் பண்ணிட்டு விட்டானா அந்த ஸ்க்ரீன் தெரியும். அந்த ஸ்க்ரீன் ஒருக்கா தெரிஞ்சு கொடுத்தானா அதில் தான் இதெல்லாம் நடக்கிறதுன்னு தெரியும். அப்படி தத்துவ நிச்சயம் உள்ள வரணும். அந்த
சுத்த சைதன்யஸ்வரூபம். அதுதான் பிரௌடோ கபீரோஸ்மி அகம். அந்த ஆத்மானுபவம் சமாதி நிலையில் வந்துடுத்தான. 2 வாதம் இருக்குது வேதாந்தத்தில். ஒரு குரூப் என்ன சொல்கிறான்னா, இந்த சமாதிங்கிற ஒரு ஸ்டேட் வேண்டாம், நீ வேதாந்த ஞானம் விசாரம் பண்ணி தெரிஞ்சுட்டா போதும். அப்படி ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன சொல்கிறா, அப்படி இல்லை, நிர்விகல்பக சமாதினா ஸ்புடம் பிரம்ம தத்துவம் அவகமியதே த்ருவம் ந அந்யதா சலதயா மனோகதேஹே பிரத்யயாந்தர விமிஸ்ரிதம் பவேத் இப்படின்னு விவேக சூடாமணியில் இருக்கு. நிர்விகல்ப சமாதினால தான் இந்த பிரம்ம தத்துவம் தெளிவாக வரும். அந்த சமாதி நிலையில் அந்த உணர்வு சித்தவருத்திகள் கூட மிக்ஸ் ஆகாமல் ஸ்புடமாக தெளிவாக ஹிருதயத்துக்குள்ளே பிரகாசிக்கும். மற்ற டைமில் எல்லாம் விற்பி சாரூபியம், தாட்ஸ், இமோஷன்ஸ், ஈகோ ஆர் ஸ்லீப் will corrupt that pure consciousness. It will put layers over that awareness. அதனால் அந்த சமாதி நிலையில் சுத்தமான தூய உணர்வை அனுபவிச்சதுக்கு அப்புறம் திருப்பி சம்சாரத்துக்கு நினப்போட உலகத்துக்கு வரபோதும் அந்த சமாதியோட ஸ்மிருதி உள்ளே இருக்கும், ரிகலெக்ஷன் உள்ளே இருக்கும். அந்த சமாதி நிலை, அந்த நிശ്ചல தத்துவம் மறந்துடாமல் சலத்தில் இருப்பான். இதனால தான் யதிக்கு பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் என்னன்னா, சலாச்சலநிகேதஹான்னு பேர். அவரோட சரீரம் சலமாக இருக்குது, சஞ்சலமாக இருக்குது, வேலை பண்ணுறது, ஆனால் உள்ள அச்சலநிகேதா, ஈஸ் அட் ஹோம். கிருஷ்ண பிக்ஷுன்னு பகவான்கிட்ட இருந்த ஒரு பக்தர். அவர் தெலுங்கு ரமண லீலான்னுட்டு பகவானோட சரித்திரம் அவர் தான் எழுதியிருக்கார். அப்போ அவர் ரமணாசிரமத்தில் ஒரு தெரிஞ்சவர் வழியாக பகவான்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். முனகல வெங்கட்ராமையாவோட ஒரு கனெக்ஷன், ரிலேஷன். அவர் பகவான்கிட்ட ரொம்ப ஃப்ரீ. பகவானோட சந்நிதி எப்போது ஃப்ரீ தானே. அப்போது ஒரு நாளைக்கு பகவான் காய்கறி நறுக்கின்னு இருக்கார். அப்போ இவரும் கூட போய் உட்காந்து கத்தி எடுத்தார். எடுத்ததும் பகவான் அங்கே வை அப்படின்னா இவர் கத்தி வச்சுட்டார். திருப்பி பகவான் காய்கறி நறுக்கின்னு இருக்காரு, நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணுமேனு திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பியும் நானும் கட் பண்ணுறேன். பகவான் எடுத்ததுமே பகவான் அங்கே வை அப்படின்னா, பண்ண வேண்டாம். இப்படி ஒரு 3 தடவை ஆச்சு. இவர் சொன்னார், பகவானே நான் ஏன் பண்ணக்கூடாதா? ஆமாம், நீ உங்கள் வீட்டில் இந்த வேலை பண்ணுவியோ அப்படிங்க. அப்போது இல்லை, வீட்டில் பண்ணுறது கிடையாது, அங்கே பண்ணுறதுக்கு வேறு எல்லோரும் இருக்காளே பகவானே, அதனால தான் வீட்டில் எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. வீட்டில்னாலே ஒய்ஃபுன்னு அர்த்தம், அவளுக்கே வீடுன்னு பேர். அதனால் வீட்டில் அவள்லாம் பண்ணுறதுக்கு இருக்கா, அதனால் நாங்கள் பண்ணுறது கிடையாது. இது உன் வீடு இல்லையோ அப்படின்னு கேட்டான் பகவான். வேலை பண்ண வேண்டாம், வீட்டில் இரு அப்படின்னாரு. அப்போது அவர் சொன்னார், அதுதான் எனக்கு உபதேசம் பகவானோட. நைஷ்கர்ம சித்திம் பரமாம், கர்மா இல்லாமல் வீடின்பம் அப்படின்னா அட் ஹோம், தன்னில் இருக்கிறது. கர்மாவெல்லாம் கழண்டு விழுந்து தன்னில் இருக்கிறது தான் வீடு. அப்போ இது ஒரு வேலையை வச்சுட்டே ஒரு உபதேசம் இது. அப்போ அப்படி தத்துவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பண்ணினத்தினால ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, பண்ணாததுனால ஒன்றும் நஷ்டமாகிறதுக்கும் இல்லை. கிருஷ்ணன் சொல்கிறான் கீதையில், என்ன ஸ்லோகம்? குருவன் அப்படி ந லிப்பியதே, ஓகே. பட் ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. திரிஷ்லோக ஃபஸ்ட்டு
அது சர்வ ஜீவனுக்கும் பகவான் சொல்கிறார் கர்த்திருவம் இல்லை, கர்மா இல்லை. அது கரெக்டு. மொத்தமாக கர்த்திருவம் உண்மை இல்லை, டூவர்ஷிப் இஸ் நாட் ரியல், நீ ஃப்ரீன்னு சொல்கிறார் பகவான். அது நல்ல ஸ்லோகம். ஆனால் பகவான் தன்னை சொல்லிக்கிறார். யாரோ சொன்னான் நடுவில், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன ந அனவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையேவச்ச கர்மணி. பகவான் சொல்கிறார், நமே பார்த்தா அஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு, 3 லோகத்துலேயும் எனக்கு பண்ணறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் பண்ணி அடையிறதுக்கோ ஆகிறதுக்கோ ஒன்றும் இல்லை. நான் அனவாப்தம் அவாப்தவியம், ஏதாவது பண்ணிவிட்டு நான் இவ்வளோ நாள் அட்டைன் பண்ணாத ஏதோ ஒன்று அட்டைன் பண்ணுறதுக்கு கிடையாது. சரி, அப்படின்னா பேசாமல் சிவனேன்னு இருக்கிறது தானே. வர்த்தையே வச்ச கர்மம், இன்செசன்ட்லி ஒர்க்கிங். அதான் சொல்கிறோம், வேலை பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா வேலை பண்ணினதுனால என்ன, மற்றவாளுக்கு சந்தோஷம், அவளுக்கு ஏதோ ஆகிறது, எனக்கு தான் ஒன்றும் இல்லையே. இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சே, பணியில் ஈடுபாடு அப்படிங்கிற பகவான் தெலுங்குல ஒரு வேலையும் கிடையாதுங்க. கிருத்தியமஸ்திக்கும் ஸ்வஸ்திதிம் யதா, ஸ்வஸ்திதி அடைஞ்சவனுக்கு வேறு என்ன பண்ணுறதுக்கு? அப்போ பின்ன என்ன, யாருக்கு என்ன வேணால் பண்ணலாம், யாருக்கு வேணால் போய் பண்ணி கொடுக்கலாம், எங்கே வேணால் போய் எதாவது வேலை பண்ணி கொடு, ஃப்ரீ, அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஒன்றும் தனக்கு அடையிறதுக்கு இல்லை, ஆகிறதுக்கு இல்லை. அந்த ஸ்டேட்டில் லோகசங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அருகசி, லோகமங்களத்துக்காக கர்மா பண்ணுறான். அப்போ தான் பண்ண முடியும். லோகவத்து லீலா கைவல்யம். அவன் வேலை பண்ணுறானேனா வெறும் விளையாட்டு. என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது, வெறும் விளையாட்டு. லோகவது து லீலா கைவல்யம். கார்த்திகை தீபம் ஒரு சமயம், ஒன்ஸ் இட் வாஸ் இந்த கார்த்திகை தீபம். ஸோ இட் வாஸ் க்ரௌடட் ஆல்சோ, நாட் மச் க்ரௌட். அன்றைக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான், எப்பாவது தான் க்ரௌடு இருக்கும். இப்போ சாந்தானந்த சுவாமிஜி, நான் வேறு 2-3 பேர் கோவிலுக்கு போனோம். I don't know, Sandhya was also there. Perhaps she must be there generally. So, கோவிலில் போன இடத்துல ஒரே கூட்டம், ஒரே சத்தம், செடி, கோலாகலம். அப்போ யாரோ அந்த கூட்டத்தில் சொன்னால் அவர்கிட்ட, சுவாமிக்கிட்ட, எங்கே பார்த்தாலும் கர்ம கலாபம் அப்படின்னு, எங்கே பார்த்தாலும் வேலை, கர்மா. அவர் ரொம்ப ஆனந்தமாக அப்படியே நின்றுண்டு, ஒன்றும் கிடையாது, கர்மாவும் கிடையாது, ஒன்றும் நடக்கலை, நிர்வாணந்த ஆத்மா தான் இருக்குது. இது வெறும் கூத்து, வெறும் விளையாட்டு, ஒன்றும் கிடையாது, ஒரு கர்மா கிடையாது, யாரும் கர்மாவும் பண்ணலை, யாரும் கர்த்தாவும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். யாரும் ஒன்றும் கிடையாது, ஒரு கர்மாவும் கிடையாது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவி, எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் அப்போது என்ன வேணா பண்ணு, லோக மங்களத்துக்காக வேணும்னா ஏதாவது அனுஷ்டானங்கள்லாம் பண்ணு, சும்மா விளையாடு, ஏதாவது சமையல் பண்ணி கொடுக்கணும் பண்ணு, என்ன வேலை வேணால் பண்ணு. ஆனால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை, ஒன்றும் அடையிறதுக்கு இல்லை. கிருஷ்ணன் என்ன பண்ணினா, கிருஷ்ணன் என்ன வேணால் பண்ணணும் கண்டினியூஸ்லி. அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு நைட்டு தொடங்கின சர்க்கிட் இல்லையா, அதுவும் மழையில், கொட்டுற மழையில் அன்னைக்கு ஆரம்பித்து லாஸ்ட் டே வேறு. எவ்ரி டே நியூ ஒர்க், புது புது ஒர்க், எதேதோ வேலை பண்ணிட்டு இருந்த. மாடு மேய்க்கிறது பண்ணினா, ஃப்ளூட் வாசிக்கிறது பண்ணினா, டான்ஸ் ஆடினா, பாட்டு பாடினா, எல்லா ஆர்ட்டுக்குள்ளேயும் தலையை போட்டான். பாகவதன் சொல்கிறது அகில கலாதி குருஹூ நனர்த்தக. டான்ஸ் ஆடுறதுக்கு புது ரெனோவேஷன், ஆடுற ஸ்டேஜ் மேலே ஆடினோம். சாதாரணமாக ஸ்டேஜ் ஆடாது, இவருக்கு மட்டும் ஸ்டேஜும் படம் எடுத்து ஆட, அது மேலே அவரும் ஆடினோம். அந்த இடத்துல அகில கலாதி குருஹூ, எல்லா கலைகளுக்கும் ஆதி குருவான். பாட்டு, டான்ஸு எல்லாம். அப்புறம் யுத்தம் பண்ணணுமா, யுத்தம், தேர் ஓட்டணுமா, ஓட்டுறதுக்கு. ஆனால் இவ்வளவும் பண்ணிட்டு சொல்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை.
நைஷ்கர்மிய சித்திம் பரம். இவ்வளவு திருசபம் பண்ணிட்டு நைஷ்கர்மிய சித்தி சந்நியாசத்தை பற்றி பேசிட்டு இருக்கான் கீதையில். என்ன இவ்வளவு பண்ணிட்டு நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனா அதிகச்சதி. சங்கராச்சாரியரும் பகவத்பாதாலும் கொஞ்சம் வேடிக்கை தான். ஏன்னா இந்த கீதையில் போய் அவர் எப்படி சந்நியாசத்தை அர்த்தம் பண்ணுறார். ஒரு கர்மாவும் இல்லாத நிலை தான் கீதையோட லட்சியம்னு சாதிச்சு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார். அகர்ம இவ நைஷ்கர்மிய சித்தி, கர்மா இல்லைங்கிறார். திலகன்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். இது கர்ம ரகசியம் அப்படின்னு. பகவத்பாதால் சொன்னால் இது அகர்ம ரகசியம். அப்போது இது கர்மா ஒன்று அகர்மாவில் இருந்துட்டு ஞானி கர்மா பண்ணிகிட்டே இருக்கான். ரெஸ்ட்டில் இருந்துட்டு கண்டினியூஸ்லி ஆக்டிவ். நமக்கு அது முடியுமாங்கிறதான் கொஸ்டின். ரெஸ்ட்டில் இருந்து யுத்தம் கூட பண்ணலாம்னு கிருஷ்ணன் காட்டி கொடுத்தான். இந்த குதிரையை ஓட்டிண்டு துரியோதனனுக்கு அந்த கீதையிலேயே துரியோதனன் சொல்கிறான், இவாளுக்கு ஒரு 7 லட்சம் படை இருக்குன்னு வச்சுங்கோ பாண்டவாளுக்கு. துரியோதனன் சைடில் 11 லட்சம் படை இருக்குது. ஒரு கணக்கு சொல்கிறேன், இதை விட நிறைய இருக்குது. 11 லட்சம் படை இருக்குது. அதாவது இவாளை விட 5 லட்சம் படை அதிகம் இருக்குது அவளுக்கு. அப்படி இருந்துட்டும் அந்த யுத்த பூமியில் இந்த அர்ஜுனன் நிற்கிறத பார்த்ததுமே இவனுக்கு வயத்துலேருந்து போக ஆரம்பிச்சுடுத்து, பிபி அதிகமாகிடுத்து. துரோணாச்சாரியர்கிட்ட போய் சொல்கிறார், ஐயரே பாருங்க, எனக்கு ஒரு நிம்மதியே போயிடுத்து, பூர்ணமாக இருக்காது. அந்த கிருஷ்ணன்கிட்டேருந்து வேறு இருக்கிற நாராயண சேனையெல்லாம் இங்கே நிற்கிறது, அவளெல்லாம் இருக்கா. அப்படி இருந்துட்டும் இந்த கிருஷ்ணனும் ஒன்றும் பண்ணலை. அது வரை அவன் போய் சத்தியமரம் வாங்கிட்டு வந்திருக்கான், ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படி இருந்துட்டும் அப்போ என்னக்கா அந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ் இருக்குது பாருங்க, இட் இஸ் ஸோ பவர்ஃபுல். பேசாமல் குவைட்டாக இருந்துட்டு இருக்கிறது பார்த்தா இவன் இரிட்டேட் ஆகிடுறான். பாகவதத்தில் இந்த பிரகலாதனுக்கு இரண்யகசிபுக்கு இதுதான் ப்ராப்ளம். இரண்யகசிபு இப்படி கிடந்து இந்த சாமி வந்தால் சில பேர் காட்டுற மாதிரி தான் காட்டின்றது தான். இந்த குழந்தை காமாக நின்றுருக்கு, தாங்காமல் மலையிலேருந்து உருட்டி விடுங்கம்மா. மலையிலேருந்து உருட்டி விட்டதுக்கப்புறம் மலையிலேருந்து குழந்தைய உருட்டி விட்டுட்டேன்னா இந்த குழந்தையே ரொம்ப ஜாலியாக இருந்ததுப்பாங்க. தீயை தொட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அந்த தீயை போடுறது எனக்கு சற்று ஞாபகம் வருது, பாரதியார் பாட்டு. தீக்குள் வரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா, அதானே? அப்போது அந்த சுடுறது கூட பகவத் அனுபவம்னு எடுத்துக்க முடியுமானா அது ஆத்மானுபவம் ஆகிடுவான். அந்த சூடு, குளிர், சுகம், துக்கம் எல்லாத்துக்குள்ளே அப்படி அடைய வேண்டியதை அடைஞ்சவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. கிம் ந பிராப்தமித புரா கிம் அதுனா லப்தம் விசாராதினா யஸ்மாத் தத் சுகரூபமேவ சததம் ஜாஜ்வல்யமானோஸ்ம்யஹம் கிம் வாபேக்ஷ்யமிஹாபி மயி அதிதராம் மித்யா விசாராதிகம் துவைதாத்வைத விவர்ஜிதே சமரசே மௌனம் பரம் சம்மதம். சாதாரணமாக சொல்லுவா, ஸ்பெஷாக ஒருத்தன் இருந்தான்னா மௌனம் சம்மதம்பா இல்லையா? தமிழ்லையும் சொல்லுவா இல்லையா, மௌன சம்மதம்பா இல்லையா? அது இதுலேருந்து தான் வந்திருக்கு, இந்த கிருதியிலேருந்து தான் வந்திருக்கணும் அது. அப்போ இந்த கிருதி கொஞ்சம் பிரச்சாரத்தில் இருந்திருக்கு போட்டிருக்கு. மௌனம் பரம் சம்மதம். மௌனம்னா என்னன்னா ஆத்ம விசாரத்தோடு பராகாஷ்டா மௌனம். அது மௌனம்னா இன்னும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, மனசு ஸ்வஸ்தமாயிடுது. கிம் ந பிராப்தமிதா புரா கிம் அதுனா லப்தம் விசாராதினா இதா புரா நஹா கிம் ந பிராப்தம். நமக்கு இப்போது ஆத்ம விசாரம் எல்லாம் பண்ணி இப்போ என்ன அடைஞ்சதுக்கப்புறம் பகவான் சொல்லுவார், ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் ஞானியே தன்னோட சாதனையெல்லாம் நினச்சி சிரிப்பனான். இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டேனா,
அது அபரோக்ஷமாக சூரியனை விட பிரகாசமாக உள்ள எல்லா காலத்துலேயும் பிரகாசிச்சுட்டு தான் இருந்திருக்கு. எப்படி இது கவனிக்காமல் விட்டுட்டேன்? இது எப்படி என்னோட கவனத்தில் விழாமல் இருந்துவிட்டு? ஜனகர் சொல்கிறார் அஷ்டாவக்கர கீதையில், இவ்வளவு நாள் ஏதாவந்தம் அகம் காலம் மோகேனைவ விடம்பிதா, இத்தனை காலம் நான் மோகத்தில் டெலூஷனில் இருந்துட்டேனே, இவ்வளவு சுலபமாக இருக்குது, இது எப்படி கவனிக்காமல் போட்டுட்டேன்னு விட்டுட்டேங்கிறார். என்னில் தானே எல்லாம் உதிக்கிறது, நிற்கிறது, அடங்கிறது, நான் பூர்ணமாக இருக்கேன். அந்த வஸ்துவை கவனிக்காமல் இத்தனை நாள் எப்படி இழந்துட்டேன்? இப்போ என்ன புதுசாக நான் ஆத்ம விசாரம் ஹூவாமை எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு என்ன இப்போ புதுசாக கிடச்சது? கிம் பிராப்தம் லப்தம் விசாராதினா, ஆத்ம விசாரம் எல்லாம் பண்ணி அது பண்ணி இப்போ என்ன புதுசாக கிடச்சிது? ஜனகர் அஷ்டாவக்கர சம்வாதத்தில் வருது, ஏன் நான் தியானம் பண்ணுறேன் எனக்கு ஏன் கிடைக்கிறது இல்லை? அதனால தான் கிடைக்கிறது இல்லை. யார் தியானம் பண்ண சொன்னாங்க கேட்குறேன். அயமேவ ஹி தே பந்தா எத் சமாதி அனுதிஷ்டசி, இதுவே உனக்கு பந்தமாகிடுது. நான் சமாதி பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், இது நம்ம கவனிக்க தெரியும். ஆத்ம விசாரம் பண்ணணுங்கிறது எதுக்குனாக்கா, சம்டைம்ஸ் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிளே பாண்டேஜ் ஆகிடும். அதனால தான் கீதையில் பகவான் சொல்கிறார், மாமாஸ்ரித்ய யதந்தியே, நீ யத்னம் பண்ணுறதையும் பின்னால் ஒரு பகவதாஸ்ரய புத்தி இருக்கணும். சரணாகதியோடு இல்லாமல் நீ வேர்ல்டில் ஏதாவது இந்த பெரிய பெரிய அச்சீவர்ஸ் எல்லாம் இருக்காளே, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக அடைய முடியும்னு நினச்சிக்காதே. அது உடச்சி விட்டுடும் நம்ம அகங்காரத்தை. நான் அப்படி பண்ணி அடைவேன், இப்படி பண்ணி அடைவேன், ஒன்றும் நடக்காது. சில பேர்லாம் அமெரிக்காவிலேருந்து வருவான், 2 வீக் லீவு, 2 வீக்ஸுக்குள்ளே இங்கே ஹூ ஆம் ஐ பண்ணி கோ பேக் ஆஸ் செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன் பிளான் பண்ணிட்டு ப்ராஜெக்ட். எல்லாம் நடக்காது. பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே, அதெல்லாம் அப்படி இருக்கிறவாளுக்காகத்தான் சொல்லியிருக்கு. நிறைய ஜென்மாக்குள்ள முன்னை பற்றியும் கவலைப்படல, எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு ஒருத்தன் சொல்கிறேன், இப்போ கிடச்சிட்டோம், இப்போவே வஸ்து கிடச்சிடும், எனக்கு எதுவும் வேண்டான்னு. தி பர்சன் ஹூ பிகம்ஸ் டிசைர்லெஸ் இகைவ தயர்ஜித சர்க்கா யதா சர்வே பிரமுச்சந்தே காமாயேஸ்ய ஹிருதி ஸ்ரிதாக அதமர்த்தியோ அமிர்தோ பவதி அத்திர பிரம்ம சமஷ்ணுதே. எல்லா ஆசைகளும் உள்ளேருந்து விட்டுட்டானால் இங்கேயே பிரம்மத்தை அடையறான். இப்போவே ஒன்றும் வேண்டாம். அப்போது இது யஸ்மாத் தத் சுகரூபமேவ சததம் ஜாஜ்வல்யமானோஸ்மி அகம், உள்ள ஜாஜ்வல்யமானம் அப்படின்னா ஜுவலிக்கிறது, பிரகாசிச்சுன்னு இருக்கு. எது? சுகரூபமேவ சததம். ஆத்மாவுக்கு ஒரு ஸ்வரூபம் என்னென்னா சுகம். கம் கம் அப்படின்னாலே ஆகாசம்னு அர்த்தம். சுகம் அப்படின்னா நல்ல ஆகாசம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுகத்துக்கு என்ன லட்சணம்னா, இப்போ ஒரு விஷயம் வேணும் வேணும் வேணும்னு ஆசை வந்தது, அந்த ஆசை உள்ளே இருக்கிற ஸ்பேஸை எல்லாம் சஃபகேட் பண்ணிடுது. அந்த ஆசை சாதித்ததுமே அந்த ஆசை போயிடுது, அப்போது ஸ்பேஸ் வந்துடுது. அதை நம்ம சுகம்னு கூப்பிடுறோம். சங்கல்ப நிர்வாணம் ஆகிடுது. அந்த சங்கல்பம் போனதுமே there is nothing but space, and that space you call as sukham, perfect space, infinite space. alla kam brahma, kam brahma, prano brahma. இது ஒரு மகாவாக்கியம். ஒரு பையனுக்கு ஒரு குரு அக்னி காரியங்கள்லாம் பண்ணால் பிரம்மச்சாரியிட்ட விட்டுட்டு போவாளே, இந்த பிரம்மச்சாரியிட்ட விட்டுட்டு போயிட்டேன். திரும்பி பார்த்தா அந்த பிரம்மச்சாரி அப்படி ஜொலிச்சுன்னு இருக்கான். அவன் அந்த குரு கேட்குறாரு, உனக்கு யாருப்பா பிரம்மோபதேசம் பண்ணினா? பிரம்மவிதிவ பாசி, நீ பிரம்மனிஷ்டனை மாதிரி பிரகாசிக்கிறே அப்படின்னா இந்த அக்னி உபதேசம் பண்ணித்தான். அக்னி எப்படி என்ன உபதேசம் பண்ணித்து? கம் பிரம்ம, கம் பிரம்ம, பிராணோ பிரம்ம, ஆகாசமே பிரம்மம், சுகமே பிரம்மம், பிராணனே பிரம்மம். இதை 3 தியானம் பண்ண உனக்கு கிடச்சிடும்.
அப்போ சுகம் எங்கே இருக்குது? ஆகாசத்தில் தான் இருக்குது. பூமைவ சுகம் நால்பே சுகம் அஸ்தி. ஏதாவது ஒன்று பிடிச்சுண்டா அது பூர்ணம் இல்லை, விட்டுட்டானா பூர்ணம். இன்ஃபினிட்யூடு, பூமா அனந்ததா, அதுதான் சுகம். அதில் தான் பிராணனும் இருக்குது. பிராணமயம் தான் ஆகாசம். ஆகாசத்தில் பிராணன் நிறைஞ்சிருக்கு. அந்த பிராணன் ஆகாசத்தில் தான் இருக்குது. பிராணன் நிறைஞ்சிருக்கிறது தான் நமக்கு சுகம் இருக்குது. பிராணன் டிப்ளீட் ஆகிட்டானா சுகம் இல்லை. அப்போ சுகம் பிராண. அப்போது ஜாஜ்வல்யமானோஸ்மியகம், ஹிருதயத்துக்குள்ளே அந்த சுகரூபமாக இருக்கிற பிரம்மம் ஆத்மா ஜுவலிக்கிறது, விளங்கிறது. ஜாஜ்வல்யமானோஸ்மியகம் கிம்வாபேக்ஷியமிஹாபி மை அதிதராம் மித்யா விசாராதிகம். இந்த சாஸ்திர விசாரம் பண்ணுறது என்ன அடையிறதுக்கு இருக்குது எனக்கு போகணும், அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ எனக்கு என்ன கிடைக்கிறதுக்கு இருக்குது? ஒன்றும் இல்லை. துவைதாத்வைத விவர்ஜிதே. அத்வைதத்தை பற்றி கூட இன்னும் ஒன்றும் கவலைப்படலைங்கிற. அஷ்டாவக்ர கீதையில் அவரோட சம்பிரதாயமே வேறு. அத்வைதம் கேஜித் இச்சந்தி துவைதம் இச்சந்தி சாபரே சமம் தத்துவம்னு விந்தந்தி துவைதாத்வைத விவர்ஜிதம். சில பேர் வந்து அத்வைதம் அப்படின்னு சண்டை போட்டால் அவனுக்கு துவைதம் வந்துடும். ஏன்னா அந்த துவைதி அவனுக்கு இருக்கானே சத்ரு. அவன் துவைதியை வந்து எப்போ சத்ருவாக பார்க்குறானோ அவன் துவைதி ஆகிடுவான். ரெண்டு வந்து கொடுத்தேன். துவைதிக்கும் அவனுக்கு ஏற்கனவே இருக்குது ப்ராப்ளம். அதனால் அத்வைதம் கேஜித் இச்சந்தி துவைதம் இச்சந்தி சாபரே. சில பேர் அத்வைதத்தை சொல்கிறா, சில பேர் துவைதத்தை சொல்கிறா, சண்டை போட்டுக்கிறா. எங்களுக்கு யார்கிட்டையும் சண்டை இல்லை. சமம் தத்துவம்னா விந்தந்தி. ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் தான் உட்காந்துட்டு இருப்பானா, கிடைக்காது. துவைதாத்வைத விவர்ஜிதம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட ஒரு நாம இருக்கு, துவைதாத்வைத துவைதாத்வைத விவர்ஜிதாயை நமஹ. தாங்களே. இப்போ துவைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் அப்பால் அப்படின்னா என்ன? என்னத்துக்கு இப்போ புரிஞ்சுட்டேன், எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன், என்ன பண்ண போகிறேன்? கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதையும் விட்டுடணும். இந்த புத்தியை கொஞ்சம் விட்டுடும். புரிஞ்சுக்கணுங்கிற அடம் பிடிக்கிறதையும் விட்டுடும். துவைதாத்வைத விவர்ஜிதே. அங்கே என்ன இருக்குது? சமரசே. நல்ல சமரசம், ஏகமான அத்வயமான ரசம், ஆத்ம ரசம். சமரசே மௌனம் பரம் சம்மதம். இந்த ஆத்ம தத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு கிளாரிட்டி வரணும். அந்த கிளாரிட்டிக்கு தான் பாண்டித்யம்னு பேர். பாண்டித்யம்னா நாட் ஸ்காலர்லினஸ், இட் மீன்ஸ் கிளாரிட்டி. பண்டா ஆத்ம விஷயாமதிஹி, ஆத்ம ஞானத்துக்கு பேர் தான் பாண்டித்யம். நான் அனுசோச்சந்தி பண்டிதாக. பகவான் கீதையில் சொல்கிற பண்டிதனுக்கு சைன் என்ன, லக்ஷணம் என்ன? சோகம் இல்லை. ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதை நினச்சி அழமாட்டான். அப்போ இந்த பாண்டித்யம் நிர்வித்ய, நல்ல தெளிவான அறிவை சம்பாதிச்சதுக்கப்புறமா அதை தாண்டி பால்யேன திஷ்டாசே, குழந்தை மாதிரி ஆயிடுறான் இந்த பண்டிதன். சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுறான். புதோ பாலகவத் கிரீடேத் அப்படியெல்லாம் பாகவதம் சொல்கிறது. குழந்தைகளுக்கு எப்படி அந்தந்த க்ஷணத்துக்கு சந்தோஷமாக இருக்காளோ அது மாதிரி அந்த அறிவு அந்த பக்கம் தெரிஞ்சிட்டாச்சு. இன்னும் அதனால் சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அறிவோடு பலத்தை வச்சுண்டு வாழறதுனாலே அவனுக்கு பாலன் பேர். பலம், பால்யம்னா பலம் இருக்குது. அந்த ஞான பலத்தினால வாழறான், அதனால் பாலம். அப்புறம் என்ன? அந்த பால்யத்தையும் நிர்வித்திய முனிஹி மௌனம் கச்சேத். அவன் முனி ஆயிடுறான். இங்கே தான் மௌனம் அப்படின்னா மைண்டில் தாட்ஸே வரல, எதை பற்றியும் ஒரு விசாரமும் வரலை. ஏதாவது ஒன்றை பற்றி நமக்கு லைஃப்பில் நிர்பந்தம் இருந்தால் அது நம்மளை பிடிச்சிடும். அத்தியாத்ம விசாரத்தால் ஃப்ரீடம் எப்படி வரும்னா, எதை பற்றி நமக்கு நிர்பந்தம் இருக்கப்படாது. நம்ம லைஃப்பில் இது படிப்போம், இது அப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், லோகம் இப்படி இருக்கணும், அவா இப்படி இருக்கணும், ஈவன் நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். எல்லா ஐடியலும் இட் இஸ் வயலன்ஸ். எல்லாரும் அவளோட பிராரப்தத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கா. நம்மளோட லைஃபே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. இது ஒரு மித்யா கல்பிதமான வஸ்து. யாருமே கர்த்தாவோ போக்தாவோ ஒன்றும் அல்ல.
ஒரு பரமார்த்த சத்தியத்துக்குள்ளே என்னவோ ஒரு தோற்றம் தான் இருக்குங்க, உண்மையாக ஒன்றும் இல்லை. இந்த தத்துவத்தை தெரிஞ்சுண்டு சமரசே மௌனம் பரம் சம்மதம், அப்போ தான் வாஸ்தவமான மௌனம் வருது. அறிவோடு பரிபாக்கதா, அறிவோட பரிபக்குவதா. ஒரு பழம் பழுத்து மதுரமாகிற போல ஆத்ம வித்யா சத்சங்கம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அறிவு, அது மனன நிதித்தியாசனம் பண்ணி நல்ல பக்குவமாகிறத வரக்கூடிய அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு, அதில் இருக்கக்கூடிய மாதுரியத்துக்கு பேர் தான் மௌனம். அந்த மௌனம் தான் ஞானிக்கு பெரிய லட்சியம். அதுக்கப்புறம் அந்த ஞானியை பொறுத்தவரை அந்த மௌனம் தான் சம்மதமாக இருக்குது. எதை பற்றியும் அவனுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை, எதை பற்றியும் அவனுக்கு விரோதம் இல்லை, நிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்துதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ணுறது. பகவான்கிட்ட என்னவாதெல்லாம் கேட்பா, உங்களுக்கெல்லாம் எது சம்மதமோ பண்ணணும். இவன் அடம் பிடிச்சி பகவானுக்கு என்ன வேணும், பகவானுக்கு என்ன வேணும், நான் யாருன்னு விசாரம் பண்ணி தன்னை உணர்ந்து இருக்கணும். மூஞ்சி சின்னதாக போய்டும் கேள்வி கேட்டோம், அதெல்லாம் ரெடி இல்லை. நமக்கு 2 டைப்பு பாயசம், அப்புறம் கறி கூட்டு அப்பளம் எல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட்டு சுவாமிகிட்ட பக்தி கன்னத்தில் 2 போட்டுண்டா நமக்கு பக்தி ஆச்சு, அதானே? ஏன் இப்போ கூட நம்ம பேசிட்டோம் இல்லை, சாதுர்மாசியம் முடிகிற போது என்ன ஸ்வீட்டு கொடுக்கணும், இது ஒன்று தான் நமக்கு விசாரணம். மௌனம் பரம் சம்மதம் அப்படின்னுட்டு எப்படியோ எல்லாம் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே நம்ம அதரம் மதுரம் வதனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம், ரொம்ப மதுரமான இருந்தது அப்படின்னுட்டு போய் இப்போது இதெல்லாம் பார்க்குறத உலகத்தில் எல்லாம் விதவிதமாம் நிலைகளெல்லாம் விசாரம் செய்து பல நிலைகளை பார்த்து பல ஃபேசட்ஸ்லேருந்து பார்த்து பல கார்னர்ஸ்லேருந்து பார்த்து பல டைமென்ஷன்லேருந்து லைஃப்பை பார்க்க வேண்டியிருக்கு. தத்துவஞானத்துக்கு அப்புறம் கூட இந்த பிராரப்த வாழ்க்கை கூட நம்ம வாழறத இப்போ பல இடத்துலேருந்தும் பார்த்து வைராக்கியம் நல்ல பரிபக்குவத்தை அடையிற போது இந்த அறிவு பழுத்த பழமாகும். கைவல்ய ரசம் சொட்ட இருக்கிற பழம், மாதுரியம் கசியக்கூடிய பழமாயிடும். அதுதான் நிகம கல்பதரோகோ கலிதம் பலம். வேதத்திலேருந்து பழுத்து விழுந்த பழங்கிறது வேதம். மாதுரியம் உள்ள பழம், நிறைஞ்ச பழம், கைவல்ய ரசக்கனி, அது அப்படி ஆகிடும். அப்போ தான் அதுக்கு மௌனம்னு பேர். மகான்கள்கிட்ட எல்லாம் ஞானிகள்கிட்ட எல்லாம் அந்த மௌனம் தான் மற்றவா மேலே அஃபெக்ட் ஆகிறது. அவளோட மௌனம்னா சமாதி, மௌனம்னா ஆத்மாவோட ஸ்வரூபம், மௌனம்னா ஆத்ம ஜானம். இல்லாமல் மௌனம் எப்படி இந்த மௌனத்துக்கு வாயை மூடின்னு இருக்கிறது மௌனம்னு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியலை. அதுக்கு ஆக்சுவலி வாங் நிரோதகானாக்கும் பேர். ஆனால் எங்கேயோ அப்படி யூஸ் பண்ணி அது வந்துடுது. ஸோ வர்பல் சைலன்ஸ் இஸ் நாட் மௌனம். பேசினாலும் சரி பேசாட்டாலும் சரி கர்மா பண்ணினாலும் சரி ஞானியோட மௌனத்துக்கு பங்கம் கிடையாது. அந்த தத்துவவித்து அல்லாதவன் வாய மூடின்னு இருந்ததுனால அதில் மௌனத்தோட ரசமும் கிடையாது. அதனால் தத்துவஞானத்துக்கு பேர் தான் மௌனம், தத்துவஞானத்துக்கு பேர் தான் சமாதி. தத்துவஞானம் இல்லாமல் ஒருத்தன் ஜட சமாதின்னு சொல்லுவான். அப்படி இருந்தால் அது சமாதியும் கிடையாது. அப்படியே பாஹ்ய பிரச்சனை இல்லாமல் ஹைபர்னேஷன், கரடி மாதிரி, ஸ்னோ பேர், அது ஹைபர்னேட் பண்ணும் ஃபார் மந்த்ஸ் டு 3 months எல்லாம் ஒன்றும் சாப்பாடு இல்லாமல் அப்படியே இருக்கும். அது மாதிரி இருக்கிற சமாதியும் சமாதி இல்லை. அதனால் தத்துவஞானம் தான் சமாதி. தத்வாத்மபோத ஏவைஹ சர்வாஷா திருணபாவகா புரோக்த சமாதி சப்தேன நது தூஷ்ணீம் அவஸ்திதி அப்படின்னு யோக வாசிஷ்டம். தத்துவாத்ம ஜானத்துக்கு பேர் தான் சமாதி. அசங்காமல் உட்காந்துக்கிறது இல்லை. அதனால்
சில யோகிகளுக்கு பாஹ்யமான அச்சலத்துவம் இருக்கும். சில பேர் இப்போ கிருஷ்ணன் சஞ்சலமாகவே இருக்கார். சங்கராச்சாரியர் மூவ் பண்ணிகிட்டே இருந்தார். பகவானும் அந்த உட்கார்ற சமயத்தில் அப்படி இருந்தாரே தவிர பகவான் அதை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலை. பகவான் சொல்கிறார், என் காலு படாத இடம் கிடையாது மலையில். கிச்சனில் போய் சமையலுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி, எந்த காரியம் பண்ணுறதுனாலும் பர்ஃபெக்டாக பண்ணி எல்லாம். அதோட பகவான்கிட்ட ஒரு ஸ்பெஷலாக அந்த சமத்காரம் என்ன, அந்த உட்கார்ற போது அந்த நிச்சலமான நிலை ஒரு விபூதியாக இருந்தது பகவான்கிட்ட, அவ்வளோதான். ஆனால் தத்துவஜானம்தான் பகவானோட வைசிஷ்டியம். தத்துவஜானத்தினால்தான் நம்ம பகவானை புரிஞ்சுண்டா எல்லாரும். இப்போ கூட நீங்கள் திருவண்ணாமலையில் போய் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் தேடினா கிடைக்கும். மாதக்கணக்குக்கு பேசாமல் சலிக்காமல் உட்காந்துட்டு இருக்கிற ஆளுகளையெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் ஞானத்தோட பிரகாசம் இருக்காது. அவன் ஞானத்துக்கு தான் இங்கே சமாதி மௌனம் அப்படின்னு பேர். முனேஹே பாவஹா மௌனம். முனியோட பாவலோகத்துக்கு தான் மௌனம் பேர். இப்போ பக்தனுக்கு பக்தி பாவம் இருக்கு பாருங்க, அது அவரோட மௌனம் தான். ஞானியோட ஆத்ம ஜானத்துக்கு பேர் தான் மௌனம். அப்போ மௌனம் பரம் சம்மதம். அடுத்தது ரொம்ப அழகான ஸ்லோகம், அது நாளைக்கு பார்க்கலாம். ஆத்மானாத்ம விவேச்சனாபி மமனோ வித்வத்கிருதா ரோச்சதே அநாத்மா நாஸ்தி யதஸ்தி கோச்சரவபுக்கோ வா விவேக்தும் க்ஷமி மித்யாவாத விசார சிந்தனமஹோ குர்வந்தி அதிருஷ்டாத்மகாः பிராந்தாயேவ ந பாரகாः திருடதியः தூஷ்ணீம் ஷிலாவத் ஸ்திதாः. அது நாளைக்கு அந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா.